ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டிப்ஸோட சமையல் சேனலில் பனானா பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 3 வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸை அந்த சூடான நெய்யில் நம்ம இதை போட்டு நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சுக்குவோம். மசிச்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். நான் நீங்கள் நெய் சூடாகலையே அந்த மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இன்னும் கலர் ஈவனாக கிடைக்கும். நான் லேட்டாக போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வறுக்காத ரவை தான் எடுத்து அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன். அது ரவையை சேர்த்து நல்லா அந்த வாழைப்பழம் சூடாக இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா கிளறி கொடுப்போம். இந்த சூட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வதக்கையில் நல்லாவே நமக்கு ரவை கிடைக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரவை எடுத்த அந்த கப்லேயே அரை கப்புக்கும் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு தேங்காய் கொஞ்சம் எடுத்து அதில் 5 முந்திரி 5 பாதாம் ஒரு ஏலக்காய் சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி கொடுங்க. அது கிளறினதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதை ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் இந்த உருண்டைகளை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை சூடாக சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.